ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸை வச்சு அலிகேட்டர் கிளிப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு அந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம ஏற்கனவே ஜாஸ்மின் பட்ஸ் செஞ்சுருப்போம். ஆனால் கிளிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே ஃபோம் ஷீட் அதே சைஸ் தான். ஆனால் அந்த ஃபோம் ஷீட் சென்டரில் பிடிச்சிட்டு 2 ட்விஸ்ட் பண்ணி அந்த தெர்மோகோல் பாலை உள்ளே வச்சுட்டு, இதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த க்ளூ கன் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூ கட்டுற த்ரெட் இருக்கும் இல்லையா, நூல், அதில் 2 சுற்று சுற்றிட்டு 2 நாட்டு டைட்டாக போட்டால் அந்த பட் பார்ட் நல்லா டைட்டாக இருக்கும். அப்புறம் 1 இன்ச்சு கீழே இறக்கி திருப்பியும் 2 ரோல் பண்ணி 2 நாட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெம் பார்ட்டும் கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற த்ரெட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பட் அழகாக ரெடி ஆகிடும். நம்ம முழமாக கட்டுறதுக்காக நம்ம கலர் பண்ணணும். இந்த மாதிரி கிளிப்புக்கும் பேண்டுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பண்ண வேண்டாம். இந்த அலிகேட்டர் கிளிப் செய்யறதுக்கு வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸு, ஒரு பென்சில், ஒரு மூடி, அந்த அலிகேட்டர் கிளிப்பு, கொஞ்சம் நான் வந்து போலன்ஸ் எடுத்திருக்கேன், ஆர்டிஃபிஷியல் போலன்ஸு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூடியை வச்சு ரவுண்டாக ஷேப் எடுத்துக்கலாம். இல்லை 2 ரூபி காயினில் ரவுண்ட் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் 2 ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அலிகேட்டர் கிளிப்புக்கு 1 ரவுண்ட் போதும். நான் 2 கிளிப் பண்ண போகிறேன்றதுனால 2 ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி பட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அசெம்பிள் பண்ணுறதெல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா வாஷபிள், எத்தனை வாட்டி பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நான் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு போலன்ஸ் வேண்டாம், எனக்கு வெறும் நேச்சுரலாக மல்லிப்பூ மாதிரியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் மல்லிப்பூ மாதிரியே அதே பட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி அந்த அலிகேட்டர் கிளிப்பை வச்சு ஒரு பாதி தெரியிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா, ஒட்டும்போது ஈவன் ஷேப் வருன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பண்ணியிருப்போம். செகண்ட் ரவுண்டு கீழே கொஞ்சம் இடம் இருக்கும். அதை வந்து அழகாக ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். எல்லா மல்லியும் ஒரே மாதிரி இருக்கும். க்ளூ கன்னை வச்சு ஒரு ட்ராப் பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு மல்லியை பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு ட்ராப் க்ளூவை போட்டுட்டு ஒரு மல்லியை பேஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ரவுண்டா ஒன்று ஒன்றா கொஞ்சம் நிதானமாக பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். நம்ம கையும் வச்சு அந்த ஷேப் வர மாதிரி ஃப்ளாட்டாக, இங்கே எங்கேயுமே நம்ம எம்போஸ் பண்ணலை. ஒன்று பக்கத்தில் நெருக்கமாக வச்சு ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூகன் 2 மல்லிக்கு நடுவில் கொஞ்சம் மேலே பார்க்குற மாதிரி, இது ஃப்ளாட்டாக கிடையாது, கொஞ்சம் மேலே பார்க்குற மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் பார்த்து பண்ணணும். கொஞ்சம் கையை வச்சு அமுக்கி விட்டோம்னா அந்த செகண்ட் பார்ட் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அமுக்கி விட்டு பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு சென்டரில் வேணால் இந்த மாதிரி மல்லி ஃபிக்ஸ் பண்ணால் ஃபுல்லாக மல்லியில் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால நான் கோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சாரீ கலரோ ட்ரெஸ் கலரோனாலும் இந்த மாதிரி பஞ்சாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அந்த நடுவில் அந்த பஞ்ச் அப்படியே அட்டாச் பண்ணி விட்டேன், க்ளூவை ஸ்டிக் பண்ணிவிட்டு. பார்க்குறதுக்கு அந்த ஒயிட்டுக்கு அந்த கோல்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சின்ன பசங்களுக்கு அலிகேட்டர் கிளிப்புன்றதுனால இன்னமும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஏற்கனவே அந்த கிளிப்பை கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் பார்ட்டுக்கு. ஏன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுறத விட சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கூட அலிகேட்டர் கிளிப்பில் அட்டாச் பண்ணிடுவாங்க. அது சீக்கிரமாக கீழே விழுந்துடும். அதே மாதிரி இந்த எம்டிஎஃப் போர்டில் பண்ணுவாங்க, அது எம்போஸ்டாக இருக்கும், அதுவும் சீக்கிரமாக கலண்டு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கமும் வேக்ஸ் தான் இருக்குது, அந்த பக்கமும் வேக்ஸ் இருக்கிறதுனால நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆகிக்கும், விழுறதுக்கான சான்ஸே கிடையாது. இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.